ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத்துக்கான ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் ஒரு சில 5 செட்டு மாடல் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணாதீங்க, ஓட்டி பார்க்காதீங்க. உள்ளார நிறைய கொஷின் பேப்பர்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காந்திஜி சேலம் இருக்குது, அழகர் மதுரை, அதுக்கப்புறம் ராக்ஃபோர்ட் திருச்சி இருக்குது, அதுக்கப்புறம் சபரி சேலம் இருக்குது, அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு கொஷின் பேப்பரும் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அழகர் மதுரை போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த ஒரு வீடியோலேயே நான் எல்லா கொஷின் பேப்பரை பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் இதுலேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சும் படிச்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் ஒன், கின்ஹி சார் அவதரணோம் கி ச பிரசங்க வியாக்கியா கீஜியே. அதாவது கீழே மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுற பாருங்கள். இந்த 6லேருந்து நீங்கள் பிரசங்க, பாவார்த்த, விசார், வியாக்கியா போட்டு நீங்கள் எழுதுவீங்க. பிரசங்க, வியாக்கியா, விசார், அப்படிலாம் விசேஷத்தா, இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்து எழுதுங்க. முடிஞ்ச அளவு கவி பரீட்சையும் கொடுத்து எழுதுங்க. ஒவ்வொன்றுத்துக்கு 5 மார்க், மொத்தம் 20 மார்க்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். पठित पुस्तक के आधार पर बोलाराम का जीव या कुमक्कड़ जिज्ञासा पाठ का सारांश लिखिए. ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று எழுத சொல்கிறாங்க. இதுக்கு 20 மார்க்கு. அடுத்து மூணாவது, தோத்தாராம் யா நிர்மலா கா சரித்திர சித்திரன் கீஜியே. இதுக்கு 15 மார்க்கு. தோத்தாராம் இல்லைனா நிர்மலா, இதை பற்றி நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். அடுத்து ஃபோர்த் ரோ மேட்டர், கின்ஹி தீன் பர் டிப்பனியாக லிக்கியே. கீழே 5 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 3த்துக்கு மட்டும் நீங்கள் டிப்பனி எதுனா போதுமானது. ஃபஸ்ட் ஒன் உதய பானுலால், செகண்ட் ஒன் பாபு பாலச்சந்திர சின்ஹா, தேர்ட் ஒன் ரங்கீலி பாயி, ஃபோர்த் ஒன் ஜியாராம், ஃபிஃப்த் ஒன் கிருஷ்ணா. நீங்கள் என்ன படிங்கன்னா ரிப்பீட்டடாக வரதை அதிகமாக படிங்க, அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா அது வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபிஃப்த் ரோ மேட்டர் பாருங்கள், கிசி ஏக் கஹானி கா சாராம்ச லிக்கர் கஹானி கலா கி திருஷ்டி சே உஸ்கி விசேஷத்தாயே லிக்கியே. ஃபஸ்ட் ஒன், அதாவது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு வந்து கலாக்கி திருஷ்டின்னு சொல்லிட்டு ஒரு சில ஹெட்டிங்ஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் எழுதணும். ப்ளஸ் கஹானிகா சாராம்சமும் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட் ஒன் உஸ்னே கஹாத்தா, செகண்ட் ஒன் பதலா, இதுக்கு 15 மார்க்ஸ். அடுத்து சிக்ஸ்த் ரோ மேட்டர், கின்ஹி தீன் பர் டிப்பனியாக லிக்கியே. கீழே நான் 5 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஏதாவது டிப்பனி மட்டும் எழுத சொல்கிறாங்க, அதாவது பேராகிராஃப் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது 3 நீங்கள் எதுனா போதும். ஃபஸ்ட் ஒன் கேஷவ், செகண்ட் ஒன் லக்னா சிங், தேர்ட் ஒன் ஷாஹனி, ஃபோர்த் ஒன் கஜாதர் பாபு, ஃபிஃப்த் ஒன் ஜமுனா. இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சுது. அடுத்து நம்ம செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா காந்திஜி சேலம்னுடைய செகண்ட் பேப்பர் தான். இதில் ஃபஸ்ட் ரோ மேட்டர், கின்ஹி சார் பிரஷ்னம் கே உத்தர் லிக்கியே. நான் உங்களுக்கு ஏற்கனவே டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக ஒன்று அழகர் மதுரையில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த இதை போய் பாருங்கள். இதில் நான் அந்தளவுக்கு பெரிய டீட்டெயிலாக கொடுக்கல, ஏன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம்னா கொஷின் பேப்பர் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ கின்ஹி சார் பிரஷ்னோக்கே உத்தர் லிக்கியே. கீழே மொத்தம் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. ஏதாவது 4 மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் 5 மார்க், மொத்தம் 20 மார்க்கு. அடுத்து செகண்ட் ரோல் மேட்டர் சுத்த கீஜியே. இதுலேயே அ ஆ இன்னு இருக்குது. ஸோ இதில் அதுதான் பார்க்குறோம், சுத்த கீஜியே. ஸோ இதில் மொத்தம் 5 இருக்குது. சரிங்களா? இதில் தப்பாக இருக்கும், நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி எழுதுவீங்க. அடுத்து செகண்ட், அதுக்கு 5 மார்க், ஒவ்வொன்றுத்துக்கு 1 மார்க். அடுத்து செகண்ட் பாருங்கள், இதுலேயே பாருங்கள், சூச்சனாக்கே அனுசார் பதிலையே, இது 5 மார்க்கு. இது ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க்கு. இதுவும் நீங்கள் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. அடுத்து பாருங்கள், லிங்கு ஜெண்டர், மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் மேல் ஜெண்டர் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இது 10 இருக்கும், 10மே நீங்கள் எழுதணும். ஒவ்வொன்றுத்துக்கும் 6 மார்க்கு. அடுத்து பாருங்கள், வச்சன் பதிலையே, இதுவும் அதே மாதிரியே தான், ஒவ்வொன்றுத்துக்கும் 6 மார்க்கு. மொத்தம் 10 இருக்கும், நீங்கள் 10க்கும் நீங்கள் எழுதுவீங்க. இதே சிங்குலர் ப்ளூரல்ன்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்து தேர்ட் ரோ மேட்டர் பாருங்கள், ரூப்ரேகா தேத்தே ஹுயே கிசி ஏக் விஷய் பர் நிபந்த லிக்கியே. கீழே மொத்தம் 4 விதமான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் எஸ்ஏ வடிவில் எழுதணும். இதுக்கு வந்து ரூப்ரேகா கொடுக்கணும். ரூப்ரேக்கானா உங்களுக்கு சினாப்சிஸ், அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 15 மார்க் இதுக்கு. அடுத்து ஃபோர்த் ரோ மேட்டர் பொறுத்தளவுக்கு லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் புஸ்தकों की नवीनतम मूल्य सूची मांगते हुए संचय पुस्तक भंडार गोलघर वाराणसी की ओर से विनोद पुस्तक मंदिर आगरा के नाम एक पत्र किए. இது 15 मार्क्स. அல்லது किताबघर नई दिल्ली की ओर से लोक भारती
प्रकाशन इलाहाबाद को गलत माल भेजने की शिकायत करते हुए एक पत्र लिखिए. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று 15 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் फिफ्थ रोमटर निम्नलिखित गद्यांश को एक तिहाई में संक्षिप्त ரூப் லிக்கி. அதாவது கீழே மொத்தம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சுருக்கி எழுதணும். அதுக்கப்புறம் அசலி ரூப் நகலி ரூப்னு எழுதணும். டாபிக் சைட் ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் எழுதுவீங்க. இது ஃபிஃப்த் रोमटर 10 மார்க்ஸு. அடுத்து சிக்ஸ்த் रोमटर அப்படி பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே. தனக்கு தெரிந்த தன்னுடைய தாய்மொழியில் நீங்கள் ஆன்சர் எதுனா போதுமானது. ஒன்று தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்லையோ எழுதலாம். இதுக்கு 10 மார்க்கு. அதே மாதிரி தமிழில் இல்லை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஹிந்தியில் எழுதுவீங்க. இது 7th रोमटर பாருங்கள், ஹிந்திமே அனுவாத் கீஜியே, இதில் எழுதுவீங்க. இதுக்கும் 10 மார்க்கு. இதோட நமக்கு செகண்ட் பேப்பர் முடியுது. அடுத்து நம்ம தேர்ட் பேப்பர் காந்திஜி சேலம்லேயே பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், எல்லாத்துக்குமே 20 மார்க்கு. ஒரு பிரிவில் ரெண்டும் அடுத்த பிரிவில் 3, நீங்கள் மொத்தத்துக்கு 5 எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் சரியா ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களும் மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுக்குமாக மொத்தம் 5 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், திருமூலரின் திருமந்திரம் கூறும் உண்மைகளை தொகுத்து எழுதுக. செகண்ட் ஒன், திலகவதியாரின் திருத்தொண்டின் சிறப்புகளை விளக்குக. தேர்ட் ஒன், காவிரியின் சிறப்பு பற்றி விவரிக்க. ஃபோர்த் ஒன், எல்லாம் இன்பமயம் என்னும் தலைப்பில் வந்துள்ள செய்திகளை தொகுத்து எழுதுக. இது பிரிவு 1. பிரிவு 2ல் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன், எவையினும் 4னுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இல்லாத ஊருக்கு போகாத வழியை அறியாத மக்களிடம் புரியாதபடி சொல்லி வைக்கும் சத்திய வாக்கு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அடுத்து சுண்டு விரலின் குண்டலப்பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி. மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இடம் பொருள் விளக்கம் இந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து 6th, தென்றலின் மென்மையினை பாரதிதாசன் எவ்வாறு விளக்குகிறார். 7th, மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையே நடந்த உரையாடலை தொகுத்து எழுதுக. 8th, ஆண்டாள் பாடிய திருப்பாவை செய்யுளை விளக்குக. ஸோ இது வரைக்கும் நம்ம காந்திஜி கொஷின் பேப்பரனுடைய 3 விதமான கொஷின் பேப்பர் பேட்டர்ன்ஸையும் பார்த்தோம். இது எல்லாமே நியூ சிலபஸ் தான். அதுக்கப்புறம் இது ஹிந்தியினுடைய ஈஸி லாங்குவேஜ். நான் ஜஸ்ட்டு ஜூம் மட்டும் பண்ணுறேன், இதை டிக்டேட் பண்ணால் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு ரோம லெட்டரில் நீங்கள் 5க்கு 3 எழுதுவீங்க, ஒவ்வொன்றுத்துக்கு 10 மார்க்கு எஸ்ஏ டைப்பில் எழுதுங்க. செகண்ட் ரோம லெட்டரில் 10க்கு 5 எழுதுவீங்க, ஒன்றுத்துக்கு 4 மார்க்கு, மொத்தம் 20 மார்க்கு. தேர்ட் ரோம லெட்டர் 4 இருக்குது, இந்த 4த்துலேருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு எழுதணும் சரிங்களா, ஒன்றுத்துக்கு 30 மார்க்கு எஸ்ஏ வடிவில் எழுதணும். அடுத்து ஃபோர்த் ரோம லெட்டர் 5 இருக்குது, இந்த 5மே நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே 20 மார்க்கு. இதுதான் ஈஸி லாங்குவேஜ். இது வரைக்கும் நம்ம காந்திஜி செட்டு ஃபுல் கொஷின் பேப்பர் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ராக்ஃபோர்ட் திருச்சி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் பேப்பர் ராக்ஃபோர்ட் திருச்சி பாருங்கள். இதில் ஃபஸ்ட் பேப்பர் அதாவது ஃபஸ்ட்டு ரோம லெட்டர் எல்லாமே நான் சும்மா ஓரலாக சொல்லிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. அப்படியே பார்க்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இது தேவைன்னா. இது ஃபஸ்ட்டு ரோம லெட்டரில் மொத்தம் 6 இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோம லெட்டர் மொத்தம் 6 இருக்குது. இதுலேருந்து நீங்கள் 4 எழுதுனீங்கன்னா போதும், ஒவ்வொன்றுத்துக்கும் 5 மார்க்கு. செகண்ட் ரோம லெட்டர் பாருங்கள். இது மெஹமான் சே பகவான் பச்சாயே, அப்படி இல்லைன்னா குமக்கட் ஜிஞ்ஞாசா. இதிலிருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் எஸ்ஏ டைப்பில் எழுதணும், ஹெட்டிங்லாம் கொடுத்து எழுதுங்க. நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஷாராம்ஸ் எழுதுவீங்க, இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே 20 மார்க்கு தான், ஏதாவது ஒன்று தான் எழுதணும். தேர்ட் ரோம லெட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதுவீங்க. ஸோ தோத்தாராம் இல்லைனா நிர்மலா, இது ரெண்டு தான் அகைன் கேட்டுட்ருக்காங்க, கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க. 15 மார்க்ஸு. அடுத்து ஃபோர்த் ரோம லெட்டரில் மொத்தம் 3 கேட்குறாங்க, டிப் பண்ணி 5ல் ஏதாவது 3 எழுதணும், ஒவ்வொன்றுத்துக்கு 5 மார்க்கு. ஃபிஃப்த் ரோம லெட்டரில் 2 கொடுத்து ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எழுதணும், இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 15 மார்க்கு. ஷாராம்ஸ் கஹானினுடைய ஷாராம்ஸ் எழுதிட்டு கலா திருஷ்டி சே அந்த இது உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும், அதை நீங்கள் எழுதுவீங்க. அடுத்து 6th ரோம லெட்டரில் கின்கி 3 पर टिप्पणियाँ लिखिएला
மொத்தம் 5லேருந்து ஏதாவது 3த்துக்கு நீங்கள் டிக் பண்ணி எழுதணும் 15 மார்க்ஸு. அதுக்கப்புறம் ராக்ஃபோர்ட் திருச்சி இந்த 2024ல் செகண்ட் பேப்பர் பார்க்குறோம். இதில் கின்ஹி சார், அதாவது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து மொத்தம் நீங்கள் 4 எழுதுனீங்கன்னா போதும், 4 5 20 மார்க்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். இதில் சுத்த கீஜியே, இதில் அ ஆ இன்னு இருக்கும். சுத்த கீஜியே மொத்தம் 5 இருக்கும், தப்பாக இருக்கும், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் ஆ சூச்சனா கே அனுசார், ஸோ ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. இதுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. நோ ஆப்ஷன், சாய்ஸஸ் இல்லை. லிங்கு பாருங்கள், அதுமாதிரி 10 கொடுத்துருப்பாங்க, 10மே எழுதணும், ஒன்றுத்துக்கு 6 மார்க்கு. அது மாதிரி வச்சன் பாருங்கள், 10 கொடுத்துருப்பாங்க, 10க்கு ஒன்றுத்துக்கு 1/2 மார்க், மொத்தம் 5 மார்க் நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இதுலேயே ரூப்ரேகா தேத்தே ஹுயே, அதாவது கீழே 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே எஸ்ஏ வடிவில் நீங்கள் எழுதணும், ப்ளஸ் சினாப்சிஸ் கொடுத்து எழுதுவீங்க. இதுக்கு மொத்தம் 15 மார்க்கு. இது தேர்ட் ரோமன் லெட்டர். ஃபோர்த் ரோமன் லெட்டர் இது ரெண்டுமே லெட்டர் எழுதணும், இதுக்கு ஏதாவது ஒன்று தான் எழுதணும், 15 மார்க்கு. அடுத்து ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பாருங்கள், கத்தியாம்ச, அதாவது அசலி நக்கலி ரெண்டு எல்லாத்துக்கும் ஷார்ட் பண்ணி எழுதி அசலி நக்கலின்ற மெத்தடில் எழுதணும், சுருக்கி எழுதணும். இது 10 மார்க்கு. அதுக்கப்புறம் இதை 6வது ரோமன் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய்மொழியில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம், தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ. அடுத்து 7வது ரோமன் லெட்டர் ஹிந்திமே அனுவாத் கீஜியே, தமிழில் இருக்கிறத ஹிந்தியில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே செகண்ட் பேப்பர் முடிஞ்சுது. அடுத்து ராக்ஃபோர்ட் திருச்சியில் தேர்டு பேப்பர் பார்த்திங்கன்னா பிரிவு 1 பிரிவு 2ன்னு 2 இருக்கும். இதில் எதில்னாச்சும் ஒரு பிரிவில் 2ம் அடுத்த பிரிவில் 3ம், மொத்தம் 5த்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஒன்றுத்துக்கு 20 மார்க்கு, மொத்தம் 100 மார்க்கு நீங்கள் எழுதுவீங்க. இதில் பிரிவு 1ல் 4 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிரிவு 2லேயும் 4 கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஆசானி ஈஸி லாங்குவேஜ், ஆசான் லாங்குவேஜ். ஸோ இந்த ஆசான் பாஷாவில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதணும், ஒன்றுத்துக்கு 10 மார்க், மொத்தம் 30. செகண்ட் ரோமன் லெட்டரில் 10 கொடுத்துருக்காங்க, இதில் 5 எழுதுவீங்க, 20 மார்க். தேர்ட் ரோமன் லெட்டரில் 4 கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் நீங்கள் எழுதணும். அடுத்து ஃபோர்த் ரோமன் லெட்டர் அப்படி பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே, மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் 5மே எழுதணும். இதுக்கு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. மேலே இருக்கிறதுக்கு 1 தான் எழுதணும், அதுக்கு 30 மார்க்கு. எஸ்ஏ வடியில் எழுதுவீங்க. ஃபோர்த் ரோமன் லெட்டரில் 5 கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் 5மே எழுதணும். இதில் 5 கொடுத்துருக்காங்க, 5மே நீங்கள் எழுதணும், மொத்தம் 20 மார்க், 20. ஆதர்ஷ் ஜனதா சென்னை பாருங்கள். ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரு, ஏன்னா அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இது செகண்ட் ரோமன் லெட்டர், இது தேர்ட் ரோமன் லெட்டர். இதுக்கப்புறம் இது ஃபோர்த் ரோமன் லெட்டர் பாருங்கள். ஃபோர்த் ரோமன் லெட்டரில் எதெல்லாம் ரிப்பீட்டாக வந்திருக்கோ அதெல்லாம் பாருங்கள். இது ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், இது சிக்ஸ்த் ரோமன் லெட்டர். ரிப்பீட்டடாக எது வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா? இது செகண்ட் கொஸ்டின், இது செகண்ட் பேப்பர். ஆதர்ஷ் ஜனதா சென்னை, ஆதர்ஷ் ஜனதா சென்னைலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டடாக வர்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். இது ஈஸி லாங்குவேஜ், சரிங்களா? அதுக்கப்புறம் இது என்னென்னா சபரி சேலம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர், இது ஃபஸ்ட் பேப்பர். இது ஃபஸ்ட் பேப்பர். இது செகண்ட் பேப்பர். மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இது செகண்ட் பேப்பர். இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சுன்றதுனால நான் கொடுக்கல, டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஜூம் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எத்தனை மொத்தம் உங்ககிட்ட இருக்குது, இல்லை இதில் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்ட்டு பார்த்துட்டு ஐடியா கிடைக்கும். ரிப்பீட்டடாக வரதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது சபரி சேலம்.
பாருங்கள் வந்திருக்கா பாருங்கள். இதெல்லாம் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் லாஸ்ட்டு கடைசியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, 3rd பேப்பர். அதே ஆதர்ஷ் ஜனதா சென்னையில். இது நம்ம தமிழ் விட்டுட்டோம், அதனால் இதில் பண்ணுறோம். கடைசியாக இருக்கும். இதில் அழகர் மதுரைன்ற கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் விஷாரத் பூர்வாத்துக்கு மொத்தம் 3 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், 3rd பேப்பர். அதில் ஃபஸ்ட் பேப்பர் தான் பார்க்குறோம். இதுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இது 3 ஹவர்ஸ்க்கான எக்ஸாம். ओके इधर फर्स्ट रोम लेटर किन्हीं 4 अवतरणों की सप्रसंग व्याख्या कीजिए. सो इधर प्रसंग व्याख्या विशेषता இந்த மாதிரியான டாபிக்ல நீங்க எழுதுவீங்க. மொத்தம் இது எத்தனை கொடுத்திருக்காங்கன்னா 6 கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் இருந்து நீங்கள் 4 எழுதுனீங்கன்னா போதும், ஒன்றுத்துக்கு 5 மார்க்கு. இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிரவேசிக்கா ராஷபாஷெல்லாம் எழுதியிருப்பீங்க, அதே மெத்தடில் தான் எழுதுவீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. அடுத்து 2வது रोम लेटर पठित पुस्तक के आधार पर बोलाराम का जीव या वल्लभ भाई पटेल பாட் கா சாராம்ச லிக்கியே. அதாவது இதில் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இல்லை என்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அது சம்மந்தமான எஸ்ஏ எழுதுனீங்கன்னா போதுமானது. சரிங்களா? இந்த எஸ்ஏக்கு 20 மார்க்ஸு. இதுக்கு சினாப்சிஸ்லாம் கொடுத்து சைட் ரீடிங்லாம் கொடுத்து எழுதுங்க. நிறைய எழுதணும், நீங்கள் 6-7 பேஜுக்கு எழுதணும். நெக்ஸ்ட்டு 3rd रोम लेटर. 3rd रोम लेटर இந்த சரித்திர சித்திரன் கேட்குறாங்க. சரிங்களா? இவங்கள பற்றின சரித்திர சித்திரன் ஃபுல்லுமே எழுதணும். இதுக்கு 15 மார்க்கு. 1 தோத்தராம் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைன்னா நிர்மலா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுவீங்க. இதுக்கு 15 மார்க்கு. அதுக்கப்புறம் கின்ஹி 3 பார் டிப்பனியாக லிக்கிய. டிப்பனினா பேராகிராஃப் மட்டும் எழுதினா போதுமானது. கீழே மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து 3 மட்டும் எழுதணும். ஒவ்வொன்றும் என்னன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் உதய பானுலால், செகண்ட் ஒன் பாலச்சந்திர சின்ஹா, 3rd ஒன் ஜியாராம், 4th ஒன் ரங்கீலி பாயி, 5th ஒன் கிருஷ்ணா. ஸோ இதுலேருந்து ஏதாவது நீங்கள் 3 எழுதுனீங்கன்னா போதும், 5 மார்க்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேஜோ 1.5 பேஜோ நீங்கள் எழுதினா போதும். 5th रोम लेटर किसी एक कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. அதாவது கீழே 2 கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் அதே எஸ்ஏ பேட்டர்னில் நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? கஹானி கா சாராம்ச லிக்கர் கஹானி கலா கி திருஷ்டி சே உஸ்கி விசேஷதாயே லிக்கிய. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்கள் ஜி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கலா கி திருஷ்டின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரிஸ் வரும், அதுவும் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் இதனுடைய கஹானியும் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் रोम लेटर உஸ்னே கஹாத்தா, செகண்ட் ஒன் குங்கே. அடுத்து 6th रोम लेटर கின்ஹி 3 பர் டிப்பனியாக லிக்கியே. ஸோ கீழே மொத்தம் 5 இருக்குது, இதுலேருந்து 3 ஏதாவது பேராகிராஃபில் எழுதணும். 1 கேஷவ், 2வது லக்னா சிங், 3வது சுபேதாரணி, 4வது டாக்டர் பத்மா, 5வது கஜாதர் பாபு. இதுக்கு 5 15, 1த்துக்கு 5, 5 15 மார்க். இது 6th रोम लेटर. விஷாரத் பூர்வாத்தினுடைய செகண்ட் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். இது பிப்ரவரி 2024க்கான மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் ஃபஸ்ட் रोम लेटर பார்க்கலாம். கின்ஹி 4 பிரश्नों के उत्तर लिखिए. கீழே மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து ஏதாவது 4த்துக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். இது எதை பற்றினதுன்னா கிராமரை பற்றினது. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் प्रयोग की दृष्टि से शब्दों के कितने भेद हैं सोदाहरण समझाइए. सेकेंड वन सर्वनाम किसे कहते हैं उसके कितने भेद हैं सोदाहरण समझाइए. 3rd वन लिंग किसे कहते हैं, हिंदी में लिंग परिवर्तन के मुख्य नियम सोदाहरण समझाइए. 4th वन कारक किसे कहते हैं उसके भेदों को उदाहरण सहित समझाइए. 5th वन भूतकाल किसे कहते हैं उसके कितने भेद हैं सोदाहरण समझाइए. 6th वन समास किसे कहते हैं उसके भेदों को सोदाहरण समझाइए. 7th वन पद परिचय दीजिए. मेरी छोटी बहन अभी स्कूल से आई है. இது ஃபஸ்ட் रोम लेटर. செகண்ட் रोम लेटर பாருங்கள். சுத்த கீஜியே. கீழே 5 கொடுத்துருப்பாங்க, 5த்தையும் தப்பாக இருக்கும், நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இதுக்கு 1-1த்துக்கு 5 மார்க்கு. ஸோ 5மே நீங்கள் எழுத வேண்டியது வரும். ஃபஸ்ட் ஒன் तुम्हारा पिता का नाम क्या है, मुझे 3 भाई हैं. 3rd वन ये काम वो करना चाहिए.
फोर्थ वन हम हिंदी पढ़ना ज़रूर है. फिफ्थ वन तुम्हारा नाम कागज़ पर लिखो. தவறு நிறைய இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து सूचना के अनुसार बदलिए. सूचना के अनुसार बदलिएனா ப்ராக்கெட்டில் ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒன்றுத்துக்கு ஒரு மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மே ரோஸ் 2 केले खाता हूँ. ஸோ இதுக்கு வாட்சிய பதிலியே பண்ணி நீங்கள் எழுதணும், மாற்றி எழுதணும். செகண்டு ராம் घर गया वो आराम किया. वाक्य जोड़ के लिखिए, வாக்கியத்தை சேர்த்து எழுதணும். தேர்ட் ஒன் हम हिंदी सीखते हैं. ஸோ இதுக்கு அपूर्ण वर्तमान काल में लिखिए. अपूर्ण वर्तमान कालना அது कंटिन्यूअस टेंस, प्रेजेंट कंटिन्यूअस टेंஸில் நீங்கள் எழுதணும். फोर्थ वन मैं कलम चाहता हूँ. चाहिए का प्रयोग कीजिए. ஸோ இதில் चाहता हूँ அதுன்றதை எடுத்துகிட்டு चाहिएன்றதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அஞ்சாவது புலிஸ் ஆயி லோக் பாகேயே. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்பு தப்பு யூஸ் பண்ணி ஜப்பு தப்பு யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஒன்றுத்துக்கு ஒரு மார்க், ரொம்ப ஈஸியானது தான். ஸோ கிராமர் பேட்டர்ன் படிங்க. அடுத்து லிங்க் பதலியே. லிங்குன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு ஜெண்டர். ஸோ மேல் ஜெண்டர்னால் ஃபீமேல் ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர்னால் மேல் ஜெண்டரில் எழுதணும். 10 எழுதணும். 10த்துக்கு ஒன்றுத்துக்கு 6.5 மார்க்கு. எதுவுமே வந்துட்டு சாய்ஸஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டா, செகண்ட் ஒன் பாக், தேர்ட் ஒன் தோபி, फोर्थ वन सुत, फिफ्थ वन देव, सिक्स्थ वन बालक, सेवेंथ वन पंडित, एट्थ वन सम्राट, नाइन्थ वन ससुर, टेंथ वन विद्वान. அடுத்து வச்சன். வச்சன் பாருங்கள், இந்த வச்சன் சிங்குலர் ப்ளூரல் 10 கொடுத்துருக்காங்க, 10மே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் கேலா, செகண்ட் ஒன் घर, थर्ड वन शहर, फोर्थ वन संतरा, फिफ्थ वन आंक, सिक्स्थ वन वृत्ति, सेवेंथ वन चीज़, एट्थ वन चिट्टी, नाइन्थ वन ஷிலா, 10th वन வது. இது எல்லாமே ஒன்றுத்துக்கு 6.5 மார்க், மொத்தம் 5 மார்க். தேர்ட் ரோமேட்டர் பாருங்கள். रूप रेखा देते हुए किसी एक विषय पर निबंध लिखिए. रूप रेखा அப்படின்றது என்னன்னா சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரூப் ரேகா கொடுக்கணும், அதாவது சினாப்சிஸ் கொடுத்து எழுதணும், குறிப்பு சட்டகம் சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும், ஒரு எஸ்ஏ வடிவில் எழுதணும். இது 15 மார்க்ஸு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா पुस्तकालय की उपयोगिता. सेकेंड वन जन जागरण में समाचार पत्रों का योगदान. थर्ड वन भारतीय समाज में नारी का स्थान. फोर्थ वन भारतीय कृषि की समस्याएं. அடுத்து फोर्थ रोमन लेटर. विद्या मंदिर की ओर से राम पुस्तक भंडार को भुगतान की याद दिलाते हुए पत्र लिखिए. அல்லது महात्मा गांधी विद्यालय टी नगर को हिंदी अध्यापक की आवश्यकता है. उक्त पद के लिए अपना आवेदन प्रस्तुत करते हुए एक पत्र लिखिए. இது ஏதாவது ஒன்று தான் எழுதணும். இதுக்கு 15 மார்க்கு, ஏதுரா டைப்பில் இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் ரோமேட்டர். निम्नलिखित गद्यांश को एक तिहाई में संक्षिप्त रूप लिखिए. அதாவது இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா சுருக்கி எழுதணும். ஃபஸ்ட்டு இது ஒரு பேராகிராஃப் இருக்கும், இந்த பேராகிராஃபை சுருக்கி எழுதிட்டு நக்கலி ரூப் அசலி ரூப் என்ற மெத்தடில் நீங்கள் இதை எழுதணும். இது உங்கள் கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நக்கலி எப்பயுமே அதிகமாகவும் அசலி எப்பயுமே அதை விட கம்மியாகவும் இருக்கணும். பேராகிராஃப் சுருக்கணும், அதுலேருந்து அசலி நக்கலியை சுருக்கி சுருக்கி எழுதணும். ஸோ இது மொத்தம் 10 மார்க்கு. நக்கலின்றதை அடிச்சிடணும், அசலின்றதை மட்டும் வச்சுக்கணும். ஸோ இந்த 10 மார்க்கு எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 6th रोमेटर. अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. கீழே இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு இதை தன்னுடைய தாய்மொழியிலையோ அல்லது இங்கிலீஷ்லையோ நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க, அதுக்கு 10 மார்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரோமேட்டர் 7th रोमेटर. हिंदी में अनुवाद कीजिए. இதில் ஹிந்தி இருக்குது, இதில் தமிழில் இருக்குது. ஸோ நீங்கள் ஹிந்தியில் எழுத வேண்டியது இருக்கும். இதுக்கும் 10 மார்க்கு தான். ஸோ படித்து பார்த்துட்டு இது எல்லாமே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. அவ்வளோதான், இதோட செகண்ட் பேப்பர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பேப்பர் எல்லாமே தமிழ் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இதில் என்னென்ன எழுதணும், எப்படி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் தேர்ட் பேப்பரும் 100 மார்க்ஸு, அதே 3 மணி நேரம் தான். சரி, இதில் குறிப்புன்னு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் பிரிவு 1, அதே மாதிரி பிரிவு 2, அதுக்கப்புறம் ஈஸி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது வேண்டாம், இப்போதைக்கு நான் இதை மட்டும் சொல்லித்தரேன். பிரிவு 1 பிரிவு 2ன்னு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவல் மார்க்ஸ் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு பிரிவில் ரெண்டு
கொஷின்ஸும் மற்ற பிரிவில் 3 கொஷின்ஸும் மொத்தம் 5 கொஷின்ஸ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஒவ்வொன்றுமே 3 பேஜுக்கு மேலே எழுதணும்னு சொல்கிறாங்க. 3 பேஜ் கம்மியாக எழுதக்கூடாது, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே 20 மார்க்ஸ் தான். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் 20 மார்க்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் கிளியராக நீங்கள் எழுதணும். இப்போ இதில் பிரிவு 1 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், தமிழ் இலக்கியத்தில் திருமந்திரம் என்னும் திருமுறை பற்றி விளக்கவும். செகண்டு, காவிரியின் சிறப்பு பற்றி விவரிக்க. தேர்டு, இலக்கிய கனிகள் என்னும் தலைப்பில் கனிகளை பற்றி சுவைப்பட கூறப்பட்டுள்ளதை விவரிக்கவும். ஃபோர்த்து, மதுரை மாநகர் இலக்கிய கண்ணோட்டத்தில் எவ்வாறு சிறந்து விளங்குகிறது. பொதுவாக இதுக்கு நான் ஒன்று தரேன், அதை நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த கட்டுரையாக இருந்தாலுமே முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ரெண்டாவது, ஆசிரியர் குறிப்பு இருந்தால் ஆசிரியர் குறிப்பு முன்னுரைக்கு முன்னாடியே போட்டுடுங்க, சரிங்களா. இது சைட் ஹெட்டிங்கில் எந்த டாபிக் எழுதுறீங்களோ அதுக்கேற்ற ஒரு 4-5 சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு உள்ள பேராகிராஃப், புல்லட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேராகிராஃப் 2-3 இருந்தாலும் நீங்கள் அழகாக எழுத்த இடைவெளி விட்டு அழகாக எழுதணும். ஒரு பேஜுக்கு ஒரு 20 லைனாவது மினிமம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா. ரொம்ப 10 லைனோ 12 லைனோ அப்படிலாம் எழுதக்கூடாது. ஒரு 20 லைனாவது இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேஜையும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போங்க. தமிழில் கையெழுத்து தெளிவாக எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க, அடித்து எழுதாதீங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே சேர்த்து குறிப்பு பெட்டகம் இல்லை குறிப்பு சட்டகம் போட்டு இது எல்லாத்துக்குமே உள்ளார ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 சைட் ஹெட்டிங்லாம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுருங்க எந்தெந்த சைட் ஹெட்டிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிரிவு 1 அப்படின்றதுக்கு ஸோ இந்த ஹிண்ட்டு உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் பிரிவு 2ல் பாருங்கள், எவையேனும் 4னுக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே 1 2 3 4 5 இல்லை இதில் 4 முடிஞ்சிருக்கா, 5 6 7 8 அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த 5ல் பாருங்களேன், மொத்தம் இது எனக்கு தெரிஞ்சு இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக நீங்கள் எழுதுனீங்கன்னா நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஸ்ஏ பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன தான் எழுதினாலும் கரெக்டாக எழுதினா மட்டும்தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் 4 எழுதணும், 4 ஈஸியாக எழுதிட முடியும். இடஞ்சுட்டி பொருள் விளக்கம், இடம்னா என்னது, பொருள்னா என்னது, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு போங்க. இதை நீங்கள் பெஸ்ட்டாக எல்லோரும் அட்டன் பண்ணிங்கன்னா இதில் 20 out of ஒரு 18 19 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதுவும் எழுதுங்க விடாமல். ஸோ இதில் பாருங்கள், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறிவோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, எல்லா செகண்ட் பாருங்கள், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். பாருங்கள், மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பாருங்க, வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரர், எந்த வினை தீர்ப்பார் இவர். ஸோ இதெல்லாம் எதுலேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி கிளியராக எழுதுங்க. அதுக்கப்புறம் 6th one பாருங்கள், பாரத சமுதாயம் என்னும் கவிதையில் பாரதியார் நம் பாரதத்தின் பெருமையை எவ்வாறு வர்ணிக்கிறார். அடுத்து 7th one, அப்பூதி அடிகள் நாவக்கரசரிடம் கொண்ட அன்பினை விளக்குக. லாஸ்ட் ஒன், மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையே நடந்த உரையாடலை தொகுத்து எழுதுக. ஸோ இதெல்லாம் நான் கொடுத்த ஹிண்ட்டை ஈஸி லாங்குவேஜ்னு ஒரு பேப்பர் இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கிற பேப்பர் கிடையாது, ஒரு சில பேர் மட்டும் அதை எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சில மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் விஷாரத் பூர்வத்துக்கான 3rd பேப்பரில் ஈஸி லாங்குவேஜ்க்கான கொஷின் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். மொத்தம் இதுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்னா இதுக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. இந்த 100 மார்க்ஸும் 3 மணி நேரத்தில் எழுதுவீங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கின்கி 3 प्रश्नों के उत्तर लिखिए. கீழே மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 3 மட்டும் ஆன்சர் நீங்கள் எழுதுவீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், महाकवि खंबर के बारे में लिखिए. सेकंड वन, रेलवे स्टेशन के बारे में लिखिए. थर्ड वन, श्री नारायण गुरु के बारे में लिखिए. फोर्थ वन, डॉक्टर मोक्षगुंडम विश्वेश्वरैया की सेवाएं क्या क्या हैं. फिफ्थ वन, तिरुपति की विशेषताएं क्या है. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு 10 மார்க்கு, மொத்தம் 30 மார்க்கு. सेकंड टोमेटो, किन्हीं 5 के अर्थ अपनी प्रांतीय भाषा में लिखकर प्रांतीय शब्दों का प्रयोग अलग अलग वाक्यों में कीजिए. இது கீழே இருக்கிறது தன்னுடைய தாய்மொழியில், இங்கிலீஷில், வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை எழுதணும்னா 5 எழுதணும்.
இதை பற்றின டிஸ்கிரைப் நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு 4 மார்க்கு. ஸோ 5 20 மார்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் காவ், செகண்ட் ஒன் சாகித்ய, தேர்ட் ஒன் உத்சாக், ஃபோர்த் ஒன் மந்திர், ஃபிஃப்த் ஒன் லகாத்தார், சிக்ஸ்த் ஒன் சமஸ்யா, செவன்த் ஒன் தியோஹார், எயித் ஒன் ஷக்கர், நைன்த் ஒன் தன்யவாத், 10th ஒன் காடி. அடுத்து தேர்ட் நம்பர் கிசி ஏக் விஷய் பர் லேக் லிக்கியே. கீழே ஏதாவது 4 இருக்கும், அதுலேருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு சரிங்களா எஸ்ஏ டைப்பில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு, செகண்ட் ஒன் கேரள் பிராந்த், தேர்ட் ஒன் தியாகராஜ் சுவாமிஜி, फोर्थ वन बाग. அடுத்து फोर्थ रोम लेटर கடைசி रोम लेटर अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச தன்னுடைய சொந்த மொழியில் எழுத சொல்கிறாங்க, அனுவாத் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு 5மே எழுதணும். 5 20 मार्क. फर्स्ट वन देश की सेवा करो, सेकंड वन मुझे 1 रुपया चाहिए, थर्ड वन वो लड़की कौन है, फोर्थ वन ज़रा चाय लाओ, फिफ्थ वन கைரளி கிசே कहते हैं. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாமே நீங்கள் ஈஸி லாங்குவேஜில் எழுதுவீங்க. இந்த ஈஸி லாங்குவேஜ் யார் எடுக்க முடியும்னா தமிழ் தெரியாதவங்க ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணி ஈஸி லாங்குவேஜ் நீங்கள் எழுதுவீங்க. இது ஆக்சுவலாக செகண்ட் பேப்பர் ஹிந்தி படிக்கிறவங்க கூட எழுதுவாங்க. செகண்ட் பேப்பராக இருக்குது அவங்களுக்கு, இல்லை செகண்ட் சப்ஜெக்டாக இருக்குது, ஹிந்தி ஒரு மெயின் லாங்குவேஜாக இருக்கும் பட்சத்தில் 11th 12th எடுத்திருக்காங்க, இல்லை 10th எடுத்திருக்காங்கன்னா இதை கேட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஓனாக படித்து எழுதினாலே உங்களுக்கு ஹிந்தி நாலேஜ் இல்லை ஹிந்தி கிராமர் இருந்தாலே இதில் ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.